நெல்லை மாவட்டம் கூட்டப்புலி அருகே கடலுக்குள் இறங்கி மீனவர்கள் கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார் வணக்கம். இந்த மீனவர்களுடைய போராட்டம் எதனால நடக்குது, உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. அதாவது நெல்லை மாவட்ட கடற்கரையோர கிராமங்களான கூடங்குளம், கூடுதாலை, பெருமணல், கூட்டப்புலி, தோமையார்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் இருக்குது. இந்த பகுதிகளில் ஏறத்தாழ 5000க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் இந்த இடத்துல வசிச்சுட்டு இருக்காங்க. இந்நிலையில கூட்டப்புலி கடற்கரை கிராமங்கள்ல கடந்த ஆகஸ்ட் மாதம் தமிழக அரசு என்ன பண்ணிச்சுன்னா தூண்டில் உழவு அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 48 கோடி ரூபாய் ஒதுக்கி அதன் அடிப்படையில நடந்துட்டு இருந்தது. இந்நிலையில ஜனவரி தொடங்கி தற்போது வரை இந்த பணியானது மிகவும் சுணக்கமாக, அதாவது கிட்டத்தட்ட பணிகளே நடக்கல அப்படிங்கிற ஒரு நிலை இருந்த ஒரு சூழ்நிலையில அந்த தூண்டில் உழவுக்காக அமைக்கப்பட்ட விவகாரங்கள்ல கடற்கரையோரங்கள்ல இருந்த வீடுகள் அரிச்சு கடலுக்குள்ள போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தற்போது வரை அந்த சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பல்வேறு வீடுகள் இந்த கடல் சீற்றங்கள்ல, அதாவது தூண்டில் உழவு காரணமாக அங்க ஏற்பட்ட பிரச்சனை, அங்க ஏற்பட்ட கூட முன்னெடுப்புகளுக்காக என்ன பண்ணுதுன்னா அந்த கடல் நீர் உட்பு போகுவதும் அவ்வப்போது மீனவ கிராமங்கள்ல சேதம் ஏற்படுத்துவதுமாக இருந்துட்டு இருக்குது கடந்த சில மாதங்களாக. மீனவர்கள் தரப்புல அந்த இதை எங்களுக்கு உடனே முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அந்த கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி கடலுக்குள்ள இறங்கி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. கடற்கரையோரங்கள்ல வீடுகள் கட்டி குடியிருக்கக்கூடிய தங்களுக்கு இதனால அந்த கடல் அரிப்பு காரணமா தங்களுடைய வீடுகள் இடியிற ஒரு சூழ்நிலையில இருக்குது. அதே மாதிரி கடந்த 4 மாதங்களாக முறையானபடி எந்த பணியுமே தமிழக அரசு பணம் ஒதுக்குறதோடு நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் எந்த வேலையுமே பார்க்கல அப்படின்னு சொல்லி தற்போது அந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. மாவட்ட நிர்வாகம் தரப்புல இது குறித்து விரைந்து நடவடிக்கை எடுத்து அதன் அடிப்படையில் தங்களோட குறைகளை தீர்க்கணும் அப்படிங்கறது அங்குள்ள மீனவர்களோட கோரிக்கையா இருக்குதுங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார். காப்பாற்று